ரகசியத்தை கத்து கொடுத்தார். நீ ஜெயிக்கணும்னா 7 நாள் உபவாசம் வந்து துதி அப்படின்னாரு. நான் துதிச்சேன். என் கடன் பிரச்சனைக்காக துதிக்கிற ஆண்டவரே, என் கடன் வந்ததுக்காக உண்மை நன்றி சொல்லுகிற ஆண்டவரே, என் பிரச்சனையில வந்து 10 பேர் என்ன வந்து திட்டிட்டு அசிங்கமா திட்டிட்டு போறதுக்காக நன்றி ஆண்டவரே, சோத்திரத்தை தவிர வேற எதுவுமே செய்யல. சொல்லி சொல்லி சோத்திரம் பண்ணேன், தேங்க்ஸ் சொன்னேன். அன்பாலே, இன்னைக்கு யாரெல்லாம் உன் பிரச்சனைக்காக அழுது அழுது ஜெபம் பண்றீங்களோ, நீங்க காலம் முச்சுடும் அழுதுட்டு தான் இருக்கணும். பிரச்சனை தீராது. உன் பிரச்சனைக்காக உன்னை வழிப்படுத்துகிற, உன்னை துக்கப்படுத்துகிற அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, வியாதியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, குழந்தை இல்லைன்ற பாக்கியமா இருந்தாலும், குழந்தை இல்லைன்ற காரியமா, கல்யாணம் ஆகலைன்னாலும், கடன் அடையலைன்னாலும், வியாதி வந்துச்சு, எனக்கு சொல்ல முடியாத வியாதி, எனக்கு ட்ரீட்மெண்ட்டே இல்லாத வியாதி எனக்கு வந்துச்சு, ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்ட்டான் டாக்டர். கண்ணில் ஒரு பிரச்சனை, கண்ணு எனக்கு ஒரு கண்ணு தெரியாது, இருட்டா இருக்கும், நீ பாதி உடம்பு ஒன்று அப்படியே நூல் வச்ச மாதிரி கருப்பா தெரியுவ, பாதி உடம்புல தான் கலரு ஷர்ட் எல்லாம் தெரியும். பைபிள் இப்படி பார்த்தோன்னா இந்த பக்கம் ஃபுல்லா கருப்பா தெரியும், இந்த பக்கம் தான் எழுத்து தெரியும். இது வியாதி வந்து 1000க்கு லட்சத்துக்கு ஒருத்தனுக்கு தான் வருமா இந்த வியாதி. நான் லட்சத்துல ஒருத்தவன். ஆமேன். ஆமா. அந்த வியாதி பெரிய டாக்டர், கண் டாக்டர்ல, அவர் தான் இந்தியாவிலே தலை சிறந்த டாக்டர். அவர்கிட்டயும் போய் பார்த்துட்டேன். அவர் படம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் போட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, ரேசர் ட்ரீட்மெண்ட்ல அவர் பெரிய கெட்டிக்காரர். அவர் சொல்றாரு, உனக்கு ரேசர் ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாதியா, ஏன்டா உனக்கு கருவிடியில அந்த பிரச்சனை இருக்கு, நீர் கோத்துட்டு இருக்குது, நீர் கோத்துன்னு நான் என்ன செய்வேன், ரேசர் ட்ரீட்மெண்ட்ல நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன், கருவிடியில இருக்கிறதுனால இருக்கிற எல்லாமே அவுட் ஆயிடும் அப்படின்ட்டான், சுத்தமா கண்ணு நொல்லை ஆயிடும் அப்படின்ட்டான், ட்ரீட்மெண்ட்டே கிடையாது இதுக்கு அப்படின்ட்டான். ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியும் ஒன்று இருக்கு அப்படின்னு, என்னன்னா துதிச்சா சரியாயிடும். அன்னைக்கு அந்த டாக்டர் அப்படியே சொன்னார், யோ உனக்கு மட்டும் நல்லா ஆச்சுன்னா உன் சர்ச்சுக்கு நான் வரையான்னார். அதுவே நல்லா ஆயிடுச்சு, அந்த டாக்டர் வந்து இங்க ஜெபம் பண்ணார் முட்டி போட்டு. துதி எடுத்தால் டாக்டருங்க சொல்லலாம் உன் வியாதியை குறித்து, ஆனா ஆண்டவர் சொல்லல. நீ துதிச்சா உன் வியாதி ஓடிடும். ஆமே, துதிச்சா நீனே முதல்ல தாண்டலாம், துதிச்சா நீனே வெற்றியை பார்க்கலாம்.